ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் சேனல், உங்களுடைய வெற்றிக்கான சேனல். இன்றைக்கி ஸ்ரீசக்தி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸ்ரீசக்தி 7452 அப்படிங்கிறது இன்றைக்கி ரிசல்ட் நண்பர்களே, சரிங்களா? 7452 இன்றைக்கி உரிய ரிசல்ட். நம்ம கொடுத்த கணிப்புகளில் எந்தெந்த மாதிரி போர்டு பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்ததில் நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 45-31க்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்து எடுத்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா 4க்கு 7 நம்ம இந்த போர்டு வந்து பாஸ் ஆகிடுச்சு. நான் இந்த 5க்கு வந்து 8, 3, 7 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஆனால் 5 - 1 4, சரிங்களா? இந்த இடத்துல பி போர்டுக்கு பார்த்திங்கன்னா 3க்கு 5 இறங்கியிருக்கு, 1க்கு 2 நம்ம கொடுத்ததில் சி போர்டில் 2 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம இங்கே கொடுத்த கணிப்புகளில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7452 இன்றைக்கி ரிசல்ட் 7452. நம்ம இங்கே கொடுத்துருந்ததில் 4 டிஜிட்டில் 7 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நம்ம 52க்கு நான் பிசியில் 62ன்னு கொடுத்துருக்கேன். பிசியில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்ததில் 62க்கு 52 அப்படிங்கிறது இருக்குது. 0வுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி. ஆனால் வந்து 0வுக்கு இன்றைக்கி பலன் அளிக்கலை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லலாம். நான் வந்து 10 ஒருவேளை 10 வரலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதாவது ஏ போர்டு ஏசி 10, அதாவது 4க்கு 1 2க்கு 0 அப்படிங்கிற மாதிரி வரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கணிப்புகள் இருந்துச்சு. ஆனால் வந்து ஏ போர்டில் நான் 3 கொடுத்துருந்தேன். ஆனால் 3க்கு வந்து இந்த இடத்துல 4 அப்படிங்கிறதும். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5, நான் இங்கே 6 ஜஸ்ட்டு மிஸ்ஸு தான், 6 கொடுத்துருந்தேன். 62 நான் கொடுத்தேன், 52. ஏபிசியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 762 அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 362 இருந்தாலும் சரி, 366 இருந்தாலும் சரி, நம்ம கொடுத்த கணிப்பில் சி போர்டு 2 அப்படிங்கிறதும் 4 டிஜிட்டில் 7 அப்படிங்கிறதும் நம்ம கொடுத்த கணிப்பில் செட் ஆகிருக்கு நண்பர்களே, சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பிசி வந்து 62 நான் கொடுத்ததில் 52 அப்படிங்கிறது ரிசல்ட்டாக வந்திருக்கு. அதனால நாங்கள் டேரெக்டாக கொடுத்தேன் 762 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சப்போஸ் இந்த 3க்கு 4, 6க்கு 5 கொடுத்துருந்தேன் 452 3 போர்டுமே வெற்றி கொடுத்து வந்திருப்பேன். வருத்தம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றி தரும் அப்படிம்பாங்க. வருத்தப்பட வேணாம், மென்மேலும் ஃபாலோ பண்ணுங்கள், என் கூடையே பயணிங்க. அருமையான வெற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை நண்பர்களே, சரிங்களா? ஸ்ரீசக்தி 7452 நம்ம கொடுத்த கணிப்பில் சி போர்டில் 2ம், நம்ம 4 டிஜிட்டில் வந்து 7 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் இருக்குது. என்னால் 2 போர்டு வந்து கொஞ்சம் பிரச்சனை. மொத்தம் 4 போர்டில் 2 போர்டு கொடுத்துருக்கேன், 2 போர்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு நண்பர்களே. வருத்தப்படாதீங்க, தொடர்ந்து பயணிங்க, தொடர்ந்து ஊக்கப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு சேரும். அது ஏன் மூலியமாக சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது நண்பர்களே. 50-50 சைபர் 91 இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7452. இந்த 7452க்கு என்ன ரிசல்ட், என்ன கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இதில் எப்படி நான் என்ன ரிசல்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் ரிசல்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம ஜனவரி பிப்ரவரி மாத ரிசல்ட்டும் நான் எடுத்திருக்கேன். எப்படி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் இதில் கூட்டல் கழித்தல் மெத்தட் வந்து செட் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஒரு சுருக்கமாக ஒரு கணிப்புகள் தான் நண்பர்களே, சரிங்களா? இதில் வந்து ஸ்ரீசக்திக்கு 50-50, அதே மாதிரி ஸ்ரீசக்திக்கு அக்ஷயா அப்படிங்கிறதும் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. ஸ்ரீசக்திக்கு அக்ஷயா வந்து வேறு மாதிரி வந்து கணிப்புகளில் வரும். ஸ்ரீசக்திக்கு 50-50 வேறு மாதிரி கணிப்பில் வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நான் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட சுருக்கமாக என்ன ட்ரிக்குங்கிறது சொல்லிடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு ஓகே ஆகிற நம்பர்ஸ் வச்சு நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணுங்கள். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ட்ரிக்கு வந்து நாளைக்கு செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் ஸ்ரீசக்திக்கு 50-50. இதில் பார்த்தீங்கன்னா 1க்கு 8, 4க்கு 8, 1க்கு 2, 882 டபுள் நம்பர்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம டபுள் நம்பர்ஸுக்கு இங்கே வாய்ப்புகள் நம்ம கொடுத்துருந்தோம். அது எந்த போர்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் ஏசி 11, 4க்கு 1, 2க்கு 1 வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு போர்டுக்கு இத்தனை நம்பர்னு உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க நம்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் அதை மார்க் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நம்ம ரிசல்ட்டின் அடிப்படையில் ஒரு கணிப்பு வச்சா கூட
அதனால தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நண்பர்களே. ஸ்ரீசக்திக்கு 50-50 பார்த்தீங்கன்னா 1க்கு 8, 4க்கு 8, 1க்கு 2 சரிங்களா. 1க்கு 2 அப்படிங்கும்போது 2க்கு 1 கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த சி போர்டில் 2க்கு 1 கூட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஏ போர்டில் 4க்கு 1, பி போர்டில் 5க்கு 2 இல்லை 5க்கு 0 அப்படின்னு இந்த 2 போர்டு கன்ஃபார்மாக இல்லைன்னா கூட 5 + 1 6 கூட இந்த இடத்துல வரலாம் மேபி. அதனால் பி போர்டை பார்த்து 0, 2, 96, ஏ போர்டில் 4, 2, 5, 1, 7, சி போர்டில் 9, 5, 1, 8 அப்படிங்கிறதுக்கு ஒரு கணிப்பில் கொடுத்துருக்கேன். ஆனால் போர்டில் எப்படி உட்காரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணி 2 போர்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை வச்சு இதில் நான் கணிப்புலையும் நம்ம வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்திக்கு 50-50 0க்கு 5 பவர், 0க்கு 5 பவர் அப்படிங்கும்போது 4க்கு 9 வந்து பவராக கூட இருக்கும். ஆனால் 4க்கு எனக்கு தெரிஞ்சு 4க்கு 4 நாளைக்கு ஏ போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு 4க்கு 4 கொஞ்சம் வாய்ப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா 4க்கு 8 அப்படிங்கிறது இருக்குது. 4க்கு 8னா 5க்கு 9 கூட இருக்கலாம். அப்போ 5க்கு 9 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. 4க்கு 8னா 5க்கு 9 இங்கே பாருங்கள் இதில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் 8க்கு 5 அப்படிங்கிறது இருக்குங்களா. அதே மாதிரி 8க்கு 5 பவர்னால் 5க்கு 2 கூட பவர். அதனால் ரெண்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0க்கு 1 அப்படிங்கும்போது 2க்கு 1 கூட வரலாம். அப்படியும் இல்லைன்னா 2க்கு 9 இப்போ டைரக்ட் பவரில் கூட இறங்கலாம். இல்லை 2க்கு 5 பவர் இருக்கலாம். இல்லை 2க்கு 8 கூட பவரில் இறங்கலாம். அதனால் 3 போர்டு வந்து பவர்லேயும் ஒரு போர்டு கால்குலேஷன் மெத்தடே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே தான். 5க்கு உங்களுக்கு வந்து 0 பவரு, 5க்கு 2 பவரு, 5க்கு 9, அப்படி இல்லைன்னா 5க்கு 6 பி போர்டில் 3 போர்டு பவரு, ஒரு போர்டு ப்ளஸ் ஆர் மைனஸில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு 5, அப்படி இல்லைன்னா 4க்கு 4 ஒரு நம்பர் அப்படியே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஏ போர்டில். அப்படியும் இல்லை என்றால் 4க்கு 2 இல்லை 4க்கு 1 பவரு, இல்லை 4க்கு 7 பவர் உங்கள் கணிப்பில் இருக்கட்டும். ஒரே ஒரு நம்பர் 4 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு 4க்கு 4 இறங்கி இந்த போர்டில் 6, இந்த போர்டில் 2, 461 வந்தாலும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். அதனால் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4க்கு 4 இறங்கலாம், இல்லை 4க்கு 2, 4க்கு 5, இல்லை 4க்கு 1, 4க்கு 7. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கன்ஃபார்மாக 4க்கு 1 இல்லை 4க்கு 7 இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 7 இந்த 4 டிஜிட் இந்த 7 வந்து ஏ போர்டில் 7 இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி 765 அப்படி கூட வரலாம். 4க்கு 7, 5க்கு 6, 2க்கு 5, 765 அந்தாலும் வரலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி இந்த ரிசல்ட்டுக்கு ஒரு கிளாஸ் பார்த்துங்க. மார்ச் மாதத்தில் 50-50 இல்லை. அதனால் நீங்கள் வந்து இதையும் கெஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து உட்கார நினைக்கிறேன். மோஸ்ட்லி டபுள் டிஜிட்டில் தான் உங்களுக்கு வந்து வெற்றிக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அதையும் கொஞ்சம் பாருங்கள். டபுள் டிஜிட்டில் இங்கே பாருங்கள், ஸ்ரீசக்திக்கு 442க்கு 255. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 750க்கு 922. ஸோ டபுள் டிஜிட்டல் ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ஸ்ரீசக்தி 141க்கு 882. ஏபியில் ஒரு தடவை ஏபியில் டபுள் நம்பரு, அதுக்கு அடுத்த ட்ராவில் ஏபியில் டபுள் நம்பரு, அதுக்கு அடுத்த ட்ராவில் பிசியில் டபுள் நம்பரு, அதுக்கு அடுத்த ட்ராவில் பிசி டபுள் நம்பர். ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு 2 வாரத்தில் ஏபியில் டபுள் நம்பரும், அடுத்த வாரத்தில் அடுத்த 2 வாரத்தில் பிசியில் டபுள் நம்பரும் வந்துருக்கு. அதனால் அந்த கணிப்புகளும் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருக்கட்டும். நான் இங்கே கொடுத்துருக்க கணிப்பில் ஏசிக்கு டபுள் நம்பர் கொடுத்துருக்கேன், ஏபிக்கும் டபுள் நம்பர் கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் அது இருக்காங்கிறது பாருங்கள். அதை வச்சு மேட்ச் பண்ணல, இதில் இருந்தாலும் என்னென்ன மாதிரி நம்பர்கள் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த இடத்துல முக்கியமான நம்பர்கள் இங்கே கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஆல்போர்டு 2-1-5-0, ஸ்ட்ராங் பொறுத்த வரைக்கும் 1-2-5. இன்றைக்கி ரிசல்ட் 74-52. இந்த 74-52க்கு நான் வந்து இந்த ரிசல்ட்டில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களுக்கு இந்த ஏபிசியை கொடுத்துருக்கேன். சும்மா நான் பாக்ஸில் போட்டுலாம் தரவே இல்லை. இந்த ரிசல்ட்டில் அவன் எப்படி வந்து அடிச்சிருக்கான் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டேன். ஸ்ரீசக்தி 50-50 எப்படி அடிச்சிருக்கான்,
அந்த பேட்டர்னில் இந்த ஏபிசி அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் அதுவும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஸ்ரீசக்திக்கு 50-50 எப்படி வந்து ரேண்டமாக கொடுத்துருக்காங்க, எப்படி ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2க்கு 9 பவரு அப்படிங்கும்போது 4க்கு 1 பவரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 6க்கு 2, 6க்கு 2னா 5க்கு 1. ஆனால் நம்ம கணிப்பில் 5க்கு 2, 6, 9, 0 அப்படிங்கிறது கணிப்பில் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு டவுட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 5க்கு 2 இந்த இங்கே இருக்குது, 5க்கு 6 இருக்குது, 9 இருக்குது, 0வும் இருக்குது. ஒருவேளை 5க்கு 9 வச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒரு கணிப்பு வந்துச்சு. ஆனால் அதனால தான் ஃபைனலாக வந்து 9 அப்படிங்கிறது இந்த இடத்துல சேர்த்துக்கிட்டேன். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் வச்சு உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டையும் ஒரு கிளாஸ் பார்த்துங்க. எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சில மாதத்தில் அதாவது ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் நம்பர்ஸில் ரிசல்ட் வந்திருக்கு. அதை அப்படியே ஈக்குவலாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால் அதையும் ஒரு கிளாஸ் பார்த்துங்க. அதே மாதிரி பிப்ரவரி மாத ரிசல்ட்டே நீங்கள் 2 மாதம் ரிசல்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் 721, 165, 295, 525, 121, 201. ஏபி ஏசிபிசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 4 டிஜிட்டில் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இதில் 7 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகிருக்கு. இந்த 7க்கு 3, 5, 9, 2, 3, 5, 9, 2 அப்படிங்கிறது இந்த கணிப்பில் எடுத்து தான் இங்கே 4 டிஜிட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட் பார்த்து 31, 91, 55, 25, 96, 88, 24, 95, 97, 99. சரிங்களா? பிசியில் 0, 1 அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். 0, 1ங்கிறது இந்த இங்கே கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிசியில் உங்களுக்கு எந்த மாதிரி போர்டு உட்காருது அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி விடுங்க. ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் உங்கள் விருப்பம், நீங்கள் பாக்ஸில் போட்டு பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி போர்டில் வந்து உட்காருது நம்பர் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் நண்பர்களே. அப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்னில் உங்களுக்கு வந்து போர்டில் ஈஸியாக நம்பர்ஸ் வந்து உட்காரும். இதுக்கு முன்னாடி அவங்க அடித்த நம்பரில் எந்தெந்த போர்டுக்கு ப்ளஸ் மைனஸில் வச்சுருக்காங்க, எந்த போர்டில் பவர் நம்பர் இறங்கியிருக்கு, இல்லை அதுக்கு அடுத்த ட்ராலில் என்ன மாதிரி பவர் நம்பர் வச்சுருக்காங்க, இல்லை டபுள் நம்பர் வந்திருக்கா, இல்லை இந்த 2 நாள் நடந்த பெரிய குழப்பத்தில் வந்து சிம்பிளாக ஒரு நம்பர் மாற்றி அடித்தாங்க பார்த்தீங்களா, நம்மளுக்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு கிளாஸ் நீங்கள் பார்த்துட்டு ப்ளே பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நண்பர்களே. சரிங்களா? 50-50 சைபர் 91 உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நம்பர்ஸ் இதுவாக கூட இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மென்மேலும் ஊக்கப்படுத்துங்க, வருத்தப்படாதீங்க. இன்றைக்கி என்னால் முடிஞ்சது 2 போர்டு நான் வின்னிங் கொடுத்துருக்கேன். அதுவும் நான் வந்து தப்பு சொல்லலை. இருந்தாலும் நாளைக்கு 4 போர்டு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சி கண்டிப்பாக இருக்கும். அதுக்குரிய நம்பர்ஸ் உங்களுக்காக இருக்குது, ரிசல்ட் இருக்குது. இதை வச்சு எப்படி உங்களுக்கு பேட்டர்னில் நம்பர் செட் பண்ணுங்கிறத பார்த்து நீங்கள் பாக்ஸில் போட்டு பார்த்து ட்ரை பண்ணி ப்ளே பண்ணாலும் சரி, இல்லை நம்ம டேரெக்டாக இங்கே கொடுத்த மாதிரி இந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் எடுத்த கணிப்பிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சூப்பரான வெற்றி கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? மென்மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்பிவிடுங்க. 50-50 சைபர் 91 கண்டிப்பாக ஒரு வெற்றி வரும். அதனால் விடாமுயற்சி கண்டிப்பாக இருக்கணும். ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியான நம்பர்ஸே ப்ளே பண்ணி பாருங்கள், அதிகபட்சமாக வேணாம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் உங்கள் நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேன்மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கேசிங் குரு சேனல், உங்களுடைய வெற்றிக்கான சேனல். தினந்தோறும் வெற்றி கண்டிப்பாக உண்டு, உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மேற்மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.